வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் டிலக்ஷனா. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை வெகு விரைவில் நடத்தும் என்று எதிர்பார்க்க முடியாது என மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டு. விசாரணையின் வசமாக சிக்கும் ரணில் காத்திருக்கும் கடும் தண்டனை. இலங்கையின் உள்நாட்டு போரின் போது தேசிய பொருளாதாரத்தின் வளர்ச்சி நிலை. இனி விரிவான செய்திகள். நுவரெலியா ரம்பட பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்து தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார். ரம்பட பகுதியில் இன்று காலை அரசு பேருந்தொன்று விபத்துக்குள்ளானதில் இதுவரை 21 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் விபத்து தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார வெளியிட்டுள்ள செய்தியில், நுவரெலியா கம்பள பிரதான வீதியில் கொத்மலை கரண்டியல்ல பகுதியில் இன்று நடந்த பஸ் விபத்து பற்றிய செய்தியை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். நாட்டில் தினமும் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்கள் குறித்து அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது. இது போன்ற விபத்துக்களை தடுப்பதற்காக நிரந்தர திட்டத்தை வகுப்பதற்கு அரசாங்கம் தற்போது மும்முரமாக செயல்பட்டு வருகின்றது. தற்போதுள்ள சட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் சாரதிகளின் மனப்பான்மையை மேம்படுத்துவதன் மூலமும் இவ்வாறான விபத்துக்களை கணிசமாக குறைக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் சுகாதார அமைச்சர் ரம்புகவிலிடமிருந்து பல அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் 2025 மே 7ஆம் திகதியன்று ரம்புக்வேல கைது செய்யப்பட்டு மே 20ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிறைச்சாலையில் அவரிடமிருந்து மீட்கப்பட்ட பொருட்களில் யானை முத்து, பல மரப்பட்டை துண்டுகள் மற்றும் ஒரு சிறிய பொறிக்கப்பட்ட புத்தர் சிலை ஆகியவை அடங்கியுள்ளன. விசாரணையின் போது இந்த பொருட்கள் தனது தந்தையால் தனக்கு வழங்கப்பட்டதாகவும் தனது பாதுகாப்புக்காக அவற்றை சிறைக்குள் எடுத்து வந்ததாகவும் ரம்புக்வேல குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக அரசு பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தங்க கட்டிகளை விற்பனை செய்வதாக வர்த்தகர் ஒருவரை ஏமாற்றி 28 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கடந்த வாரம் கொழும்பில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. கொழும்பில் உள்ள வர்த்தகர் ஒருவரை தொடர்பு கொண்ட லண்டனில் வாழும் இலங்கையர் ஒருவர் தனக்கு தெரிந்த நபரிடம் 5.5 கிலோகிராம் எடை கொண்ட சுத்தமான தங்கம் இருப்பதாகவும் அவர்கள் விற்பனை செய்ய பொருத்தமான ஆள் தேடுவதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த குறித்த பேச்சுவார்த்தையின் பின்னர் 5.5 கிலோகிராம் தங்கத்தை 28 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக பேசி முடித்துள்ளது. தங்கத்தை விற்பனை செய்வதற்கு தெரிவித்த நபர்கள் அதனை வாங்க சம்மதித்த வர்த்தகரையும் அவரது புதல்வரையும் மாத்திரம் இன்னொரு இடத்துக்கு தனியாக கூட்டிச் சென்று கை கால்களை கட்டி எடுத்து உதைத்து அவர்களிடமிருந்து பணத்தை பறித்து சென்றுள்ளனர். இதையடுத்து அங்கிருந்து தப்பி வந்த வர்த்தகரும் அவரது புதல்வரும் மேற்கொண்ட முறைப்பாட்டின் பேரில் சம்பவத்துடன் தொடர்புற்ற 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். எனினும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற நால்வரில் தலைமறைவாகியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவருடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடினார். குறித்த சந்திப்பு இன்று காலை யாழ்ப்பாணம் கந்தரோடையில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தின் இல்லத்தில் நடைபெற்றது. இதன் போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், மு சந்திரகுமார் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி அமைப்பது தொடர்பாகவும் எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பாகவும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை 35க்கும் குறையாத உள்ளூராட்சி சபைகளின் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை பெற்றது. அச்சபைகளில் எல்லாம் மேயர், நகரபிதா, தவிசாளர் பதவிகளை பெறுவதற்கும் தமிழரசு கட்சி முழு மூச்சாக முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வவுனியாவில் நடைபெற்ற கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் இவ்வாறான முடிவு எடுக்கப்பட்டது என தெரிய வந்துள்ளது. அத்தகைய முன்னிலை பெற்ற ஒவ்வொரு சபையிலும் தலைமை பதவியை பெறுபவர்களுக்கு கட்சி முயற்சிக்க வேண்டும் என்று இது தொடர்பில் ஏனைய தமிழ் பேசும் கட்சிகளோடு ஆதரவு கேட்டு தொடர்பாடல் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கிழக்கில் தமிழ் பேசும் கட்சிகள் என்ற முறையில் முஸ்லிம்களின் கட்சிகளோடும் ஆதரவு கேட்டு பேச்சு நடத்துவது குறித்தும் மேற்படி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது எனவும் அறிய வந்துள்ளது. பட்டியல் ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து சட்டமா திணைக்களம் விரிவான ஆய்வை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1980 தொடக்கம் 1990களில் பட்டளந்த வீட்டு வசதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக கூடப்படும் சட்டவிரோத தடுப்பு காவல் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பில் விசாரணைகள் நடத்திய ஆணைக்குழுவின் அறிக்கை ஏற்கனவே ஜனாதிபதி செயலகத்துக்கு சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் கடந்த காலத்தில் நடந்த படுகொலையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்பு உள்ளது என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் விரிவான ஆய்வை மேற்கொள்ள மூத்த அதிகாரிகள் குழுவின்றி சட்டமா அதிபரை நியமிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் பரிந்துரைகளை வெளிப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
அப்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் கடும் தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. எதிர்வரும் மின்சார கட்டண திருத்தத்தில் 25% முதல் 30% வரையிலான அளவில் மின்சார கட்டணத்தை உயர்த்தும் அரசாங்கத்தின் மேற்கொள்ளும் முயற்சிகளை உடனடியாக நிறுத்துமாறு நாங்கள் வலியுறுத்துகின்றோம். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் இலங்கையின் கடன் நிலைத்தன்மையை பகுப்பாய்வை மறுசீலனை செய்வதற்காக மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து முந்தைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்ட உடன்படிக்கைகளை அப்படியே செயற்படுத்துவதன் விளைவாக இப்படி மின்சார கட்டணத்தை உயர்த்துதல் நிலைக்கு உருவாகியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள மீளாய்வு முன் மின்சார கட்டணத்தை உயர்த்தி நிபந்தனைகளை நிறைவேற்றும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது என்பது இப்போது தெளிவாகிறது. கடந்த ஆண்டு லாபம் ஈட்டிய இலங்கை மின்சார சபை பிப்ரவரி மாதம் முதல் நட்டமடைந்து வருவதாகவும் அது எண்ணிக்கையில் ரூபாய் 271.1 மில்லியன் அளவிற்கு இருப்பதாகவும் கூறி அன்று மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை கைவிட தயாராகிறது என்பது தெளிவாக தெரிகின்றது. ரூபாய் 9,000 மின்சார கட்டணத்தை ரூபாய் 6,000 வரையும், ரூபாய் 3,000 மின்சார கட்டணத்தை ரூபாய் 2,000 வரையும் 33% குறைப்பதாக தற்போதைய ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து இவ்வாறு நாட்டு மக்களை துன்பத்திற்கும் உள்ளாக்குவது ஜனநாயக விரோத செயல் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இதற்கு முன்னரும் தற்போதைய மின்சக்தி அமைச்சர் உட்பட்ட அரசாங்கம் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாது என அறிவித்திருந்த போதும் எதிர்கட்சியாக நாங்களும் மின்சார நுகர்வோர் அமைப்புகளும் எழுப்பிய குரலுக்கு பதிலளித்த போது பயன்பாட்டு ஆணைக்குழு ஜனவரி மாதத்தில் 20% மின்சார கட்டணத்தை குறைத்ததையும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அதன்படி இம்முறை மின்சார கட்டண உயர்வுக்கு எதிராக அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த நாட்டின் மின்சார நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளோம் என வலியுறுத்துகின்றேன். அரசாங்கம் மாகாண சபை தேர்தல் வெகு விரைவில் நடத்தும் என்று எதிர்பார்க்க முடியாது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் அரசாங்கத்துக்கு எதிர்மறையானதாகவே உள்ளதாகவும் பெரிதொரு தேர்தலை நடத்தும் தீர்மானத்தை அரசாங்கம் தற்போது எடுக்காது என்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். மக்கள் மத்தியில் செயற்பாட்டு ரீதியாக அரசியலை ஈடுபடுங்கள். மக்களுடனான நெருங்கிய தொடர்புதான் அரசியல் இருப்பினை பயன்படுத்தும். மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் முன்னிலைப்படுத்தி பலமான எதிர்கட்சியாக செயற்படுங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களுக்கு வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் கொழும்பில் விஜயராம மாவட்டத்தில் உள்ள மஹிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றது. சமகால அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக நிலவரம் குறித்து இதன் போது ஆராயப்பட்டது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் எழுச்சி பெற்றுள்ளமை தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. கட்சியின் எழுச்சிக்காக தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மேற்கொண்ட நடவடிக்கையை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாராட்டியுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்துள்ள பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு இந்த அரசாங்கம் உரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்கவில்லை. தேசிய பாதுகாப்பு முழுமையாக பலவீனமடைந்துள்ளது. கடந்த 7 மாத காலத்துக்கு 79 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 52 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு இல்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுவது வேடிக்கையாக உள்ளது. அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை சுட்டிக்காட்டும் பலமான எதிரணியாக செயற்பட வேண்டும் என்று பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களிடம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் உள்நாட்டு போரின் போது தேசிய பொருளாதாரம் வளர்ச்சி பாதையை நோக்கியே சென்றது. எனவே மோதல்கள் ஒரு நாட்டின் வளர்ச்சியை பாதித்துவிடக் கூடாது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் விஜய் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெங்களூரில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் பங்கேற்ற போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து கூறுகையில், இந்திய பெருங்கடலை சுற்றியுள்ள மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா உள்ளது. இது ஒரு முக்கோண உலகம். அதில் நாம் நமது பகுதியை கையாள்கின்றோம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான நெருக்கடியான நிலைமை தோற்றுவித்துள்ளது. இத்தகைய மோதல்கள் ஊடாக ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடி மற்றும் தொழில்மையை கருத்தில் கொள்ளவில்லை என்றால் பங்களாதேஷில் ஏற்பட்ட நிலை பாகிஸ்தானுக்கும் ஏற்படலாம். மறுபுறம் பாகிஸ்தானால் குண்டு வீசப்பட வாய்ப்புகள் இந்தியாவில் முதலீடு செய்ய வேண்டுமா என்று அமெரிக்க முதலீட்டாளர்கள் சிந்தித்து வருகின்றனர். எவ்வாறாயினும் இலங்கை உள்நாட்டு போரின் போது பொருளாதார வளர்ச்சியை அடைந்து ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் ஏனைய பகுதிகளிலும் பயங்கரவாதத்தை அளிக்க முடியும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் உள்ளது? எவ்வாறாயினும் மோதல் ஒரு நாட்டின் வளர்ச்சியை தடுத்துவிடக் கூடாது என்றார்.